படத்தில் இந்த படத்தில் ஹீரோ வந்து தலித். ஆனால் ஹீரோவுக்கு வந்து உதவக்கூடிய ஹீரோவோட முன்னேற்றத்துக்கு உதவக்கூடிய ஜாதிகள் வந்து ஒருத்தர் நாடாராகவும் ஒருத்தர் வன்னியராகவும் இருக்கார். அப்போது இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, ஒரு டயலாக் கூட வரும். ஒரு பசுபதிக்கு வந்து லால் வந்து ஒரு ப்ரப்போசல் வைப்பார், உன் பையன் என் டீமுக்காக என் கிளப்புக்காக ஆடணுன்ட்டு. அப்போ லாலுக்கு ஒரு சந்தேகம் வரும், நீங்கள் வந்து லைக் அவங்க ஆண்ட சாதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃப்ரேமில் இருக்கிறதுனால என் பையனோடைய ப்ரொடெக்ஷனுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்னு சொல்லிட்டு, அப்போ லால் வந்து நீங்கள் எந்த ஆளுங்கள்லாம் பார்த்து கூப்பிடல, உன் பையனுடைய கேமை பார்த்து தான் கூப்பிட்றேன், உன் பையனுக்கு நான் உத்தரவாதம், உன் பையன் ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அப்போது பசுபதி அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு டவுட் ஒன்று வருது, நம்ம பையனை அனுப்பலாமா வேண்டாமான்ட்டு. அப்போது பசுபதியோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, என்னதான் இந்த 2 சமுதாயத்துக்குள்ளே ஒரு 2 சமுதாயத்துக்குள்ளே சண்டை நடந்தால் கூட அவங்க நம்ம ஊருக்கு வராமல் இருக்காங்களா, நம்ம அவங்க ஊருக்கு போகாமல் இருக்குமா, வியாபாரம் நடக்காமல் இருக்கா, ஏதாவது கெட்டு போயிருக்கா? அப்படிலாம் கிடையாது. என்னதான் இப்படி அடிச்சுக்கிட்டு கிடந்தாலும் மனுஷாளுங்க வந்து டிபெண்ட் பண்ணி தானே இருக்கோம், ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு ஒத்தாசையாக தானே இருந்துகிட்டு இருக்கோம், அப்படி தானே வாழ்ந்து ஆகணும். ஒரே ஊருக்காரங்களா ஆகி போயிட்டோம் அப்படிங்கிறதுனால அப்படி ஒரு வசனம் சொல்கிறார். அந்த கோ டிபெண்டன்சி இருக்குல்ல, நீ என்ன தான் கேஸ்டால் அடிச்சுக்கிட்டா கூட ஹியூமன் பீயிங்கிறவன் ஒரு சோஷியல் அனிமல், அவன் அந்த கோ டிபென்சியோட தான் வாழ்ந்து ஆகணும், அப்படி தான் வாழணும். அப்படிங்கிறதுனால அது உடைக்கிற இடம் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது. ஸோ நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த நாடார் சமூகத்தை சேர்ந்தவரோ வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவரோ ஒரு தலித் பையன் ஒரு தலித் ஹீரோ ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இவ்வளோ இந்த மாதிரியான ஒரு ஒற்றுமையை வந்து ஒரு மாரி செல்வராஜ் இந்த படத்தில் பேசியிருக்காரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன்.